இதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்ற கடுமையான குற்றச்சாட்டை ஆராசா நாடாளுமன்றத்தில் பேசிய போது தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்ன முறையீடு முன்வைக்கப்பட்டது? மத்திய அரசு தரப்பில் என்ன பதிலளிக்கப்பட்டது? தமிழ்நாட்டினுடைய வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது திமுகவுடைய எம்பிக்கள் மற்றும் காங்கிரஸ் தமிழ்நாடு எம்பிக்கள் சார்பாக எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக அதன் மீதான ஒரு கேள்வி நேரத்தில் இன்றைய கேள்விகளானது முன்வைக்கப்பட்ட பொழுது மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் அதற்கான பதில்களை வழங்கியிருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வெள்ள நிவாரணத்தின் பொழுது, குறிப்பாக சென்னையினுடைய வெள்ளத்தின் பொழுது மத்திய அரசினுடைய அதிகாரிகள் அங்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு உரிய உதவிகள் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சென்னையினுடைய மேம்பாட்டிற்காகவே, உட்கட்டமைப்பு வசதிகளுக்காகவே மட்டும் சுமார் 500 கோடி ரூபாயானது ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். ஆனால் உரிய நிவாரணம் குறித்த பதிலை அவர் வழங்கவில்லை என்று திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் சார்பாக பல்வேறு தொடர் கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டது. 37,000 கோடி ரூபாயை விடுவிக்க கோரி மத்திய உள்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார். ஆனால் தற்பொழுது வரை வழங்கப்படவில்லை. இப்படியான பாரபட்ச மனநிலையுடன் பாஜக அரசாங்கமானது செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் முன்வைத்தார். அதற்கு பிறகு பேசிய டி.ஆர். பாலு பேசும் பொழுது, தமிழ்நாட்டில் வானிலையை முன்கூட்டியே தெரிவிக்கும் வகையிலான போதிய கருவிகள் என்பது வழங்கப்படவில்லை. இந்த நடைபெற்ற புயல் மற்றும் வெள்ளத்திற்கான முதல் காரணம் என்பது போதிய தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் கருவிகள் இல்லாமல் போனதே காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டு டி.ஆர். பாலு முன்வைத்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை முன்வைத்த மத்திய உள்துறை அமைச்சர் நித்யானந்த ராய் அவருடைய கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை, போலியான ஒரு பொய்யை டி.ஆர். பாலு கூறுகிறார் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். அதற்கு டி.ஆர். நித்யானந்த ராய் அமைச்சராக தொடர்வதற்கே ராய்க்கில்லாதவர் என்ற ஒரு கருத்தை முன்வைத்த நிலையில் கடுமையான அமளி என்பது அங்கு மக்களவையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பாலுவினுடைய கருத்திற்கு அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி மற்றும் அர்ஜுன் ராம் மேவால் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் உரிய நிவாரண நிதியை வழங்குவதற்கும் அதற்கு தேவையான பதிலை வழங்குவதற்கும் மத்திய அமைச்சர்கள் பொறுப்பு தயாராக இல்லாத பொழுதும், உரிய பதில்களை வழங்காத பொழுதும் அவர்களை எப்படி அமைச்சராக ஏற்க முடியும் என்ற ஒரு கருத்தை மீண்டும் பாலு தற்பொழுது அவையில் முன்வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலானது வழங்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் நாங்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக தற்பொழுது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட தமிழ்நாடு எம்பிக்கள் தற்பொழுது மக்களவையிலிருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெள்ள நிவாரணம் குறித்த கேள்வி பதில் செஷனின் பொழுது இந்த ஒரு கடும் அமளி என்பது மக்களவையில் ஏற்பட்டுள்ளது. மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டிருக்கிறது. திமுக உறுப்பினர்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக இந்த அமளி என்பது நடைபெற்றிருக்கிறது. இதனால் திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. I can only advise my friends on the other side not to be carried out by sycophants like my friend on the other side. He is unfit to be there in the politics itself. Sir, actually, no. He's insulting. He's insulting. One minister. Second, he's insulting the entire SC community, sir. How can you do it? How can you do it? He can't. Sir, he cannot call it a minister unfit, sir.